இதுவே நம்ம பேசி நல்ல சத்தியமா கேளு. வேதத்துல எங்களை மாதிரி சிறுவர்கள் வந்து தேவன் பயன்படுத்துவாங்களா? நிறைய பயன்படுத்தி இருக்காங்களே. உனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. ஓகே, நாங்க சொல்றோம், நீ கேளு. சரி. நாகமான்னு ஒருத்தர் இருந்தாரு, சரியா? அவங்க வீட்டுல ஒரு வேலை செய்யற ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு மூலியமா அவருக்கு இருந்த குஷ்டரோகமே சரியாயிருச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 புருஷர்களுக்கு வந்து உணவளிச்சுட்டு அதுல இருந்து மீதியே எடுத்துட்டு போய் அற்புதம் பண்ணிருக்காரு. அங்க அந்த சிறுவனை ஏசப்பா யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் உனக்கு தெரியுமா, சிறுவன் சாமுவேல், அவன் வந்து சிறுவன் தான். ஆனா ஏசப்பா அவனை 3 முறை கூப்பிட்டு அவனை பேசினாங்க. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இவன் சிறுவன் தானே, நம்மளும் சிறுவன், ஏசப்பா நம்மகிட்ட பேசுவாங்களான்னு சொல்லி. ஆனா சாலமோன் ஏசப்பா எத்தனை முறை கூப்பிட்டு பேசினாங்க? 3 முறை கூப்பிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எரேமியா தெரியுமா? எரேமியா ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, நான் ரொம்ப சின்ன பையன், ஆனா ஆண்டவர் அவனைதான் தீர்க்கதரிசி ஆக்குனாங்க. அதனால நம்ம சின்ன பிள்ளை நினைக்கவே கூடாது. நம்மள ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? பெருசா பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அதே போல சாலமோன் இருக்காங்க, மிரியாம் இருக்காங்க. சாலமோன் பத்தி சொல்லணும்னா, தான் போக்குவரத்தே அறியாத சிறு பிள்ளையா இருக்குன்னு சொன்ன சாலமோனை தேவன் இஸ்ரவேலுக்கே ராஜாவாக்கி பயன்படுத்தினாரு. அப்புறம் மிரியாம் பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்துட்டு தன்னோட சகோதரன் வந்துட்டு நைல் நதியில நாணல் பெட்டியில போயிட்டு இருக்கப்போ பார்வோன் குமாரத்தி தான் எடுத்து வளர்த்தாங்க. பட் அவங்க எடுத்து வளர்க்கறதுக்கு மிரியாம் தான் ஞானமா என்ன பண்ணாங்க, தன்னோட தாய் மூலமா வளர்க்கறதுக்கு மிரியாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. தேவன் அப்படி அந்த குழந்தைய பயன்படுத்தினாங்க. முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டோமே, யாரு அது? சோ ஏசு கிறிஸ்து அவங்களுக்கு 12 வயசு இருக்கும்போது வேதத்தையே போதிக்கும்படி பிதா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சோ அதனால நீ என்ன பண்ணணும், நம்ம சின்ன பிள்ளை, நம்மள ஏசப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க எதுவுமே நினைக்க கூடாது. உங்களதான் கொண்டு ஏசப்பா என்ன பண்ண போறாங்க? பெருசா பண்ண போறாங்க. ஓகேவா? உன்னோட டவுட் கிளியர் ஆச்சா? ஆமா. என்ன குட்டீஸ், கேட்டீங்களா? எவ்வளவு அழகா இருந்தது இல்லையா? ஏசப்பா வந்து வேதத்துல எவ்வளவு அழகா ஆண்டவர் வந்து சின்ன பிள்ளைங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்கல்ல. ஒருத்தர் ராஜாவா, ஒரு சிறு பெண் வேலைக்காரங்களை கூட ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனா உங்களை ஆண்டவர் பயன்படுத்த எவ்வளவு நேரம் ஆகும்ல? ஏசப்பா உங்களை பயன்படுத்தினா நீங்க பயன்படுவீங்க, அப்படித்தானே? நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை கொண்டு ஏதாவது செஞ்சாங்கன்னா நீங்க வந்து ஆண்டவருக்காக நீங்க பயன்பட ஆயத்தமா இருக்கிறீங்க, அப்படித்தானே? ஆனா ஏசப்பா உங்களை அதிகமா பயன்படுத்துவாரு. நீங்க ரெடியா? எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.